இவர் பேர் வந்து அருள் பிரகாசம். எங்க ஊர் பக்கம் தான் நாகப்பட்டினத்துல 40 ஏக்கர்ல 10,000 கோடி ஏக்கர்ல ஒரு காலேஜ் கட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை, தங்கமான மனிதரை, சங்கரா சங்கரா அரகர சங்கரா சங்கரான்னு ஒரு படத்தை எடுக்க வச்சு 35 லட்ச ரூபாய் கோட்டையை விட்டுட்டு அதுல 3 பவுன் செயின் வாங்கி ஏமாத்திட்டார்ல. ஏமாத்தி அதுக்கு வந்து லெட்டர்லாம் கொடுத்து ரெடி பண்ணி நாகப்பட்டினம் எஸ்பி ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்குறோம். இவர் கொஞ்சம் வேண்டாம், மனசாட்சி கொஞ்சம் வெயிட் பண்ண தலைவரே இல்லை. யோ எப்போ பார்த்தா அரகர சங்க சத்தம் போட்டுருந்தேன். நீ ஸ்டேஜ்லேயே பேசுனாரு. இப்போ சொல்லுவார் 35 லட்சம் 2000 4000 30 லட்சம் 3 பவுன் செயின் நீ 3 லட்ச ரூபா அதுவும் போயிடுச்சு. லெட்டர் நின்று அப்படி எழுதி வச்சிருக்கேன். இப்போ உண்மையை சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும், சௌரியமா இருக்கணும். எனக்கு வந்து நான் ஏமாந்த இப்போ அன்புசன் சாரும் ஏமாந்து தான் வந்தார். படிக்கட்டு வந்து ஏமாற்றம் தான். ஆனால் அதில் வெற்றி வந்து பெருசாடு. நான் பணத்தில் ஏமாதில் அடிச்சு ஓட விட்டுருவேன். கஷ்டப்பட்டு ஏமாந்து வந்தேன். பணத்தெல்லாம் கொடுத்தா வீட்டில் பூந்து கல் வரைக்கும் ஜல்லி வரைக்கும் அள்ளி எடுத்து வந்தேன் வீட்டுக்கு. அன்புசன் சாரும் ஏமாந்து தான் வந்திருக்காங்க. ஏமாந்து தான் ஃபஸ்ட்டு படிக்கட்டு நம்மளுக்கு அதெல்லாம் திடீர் போட்டு இப்போ மனசு ஆச்சுங்கிற ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படம் வந்து நம்ம திரை சங்கத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு படம் அது. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் நடக்கிற சம்பவமாக இருக்கும். அது பார்த்தீங்க அந்த கதை அந்த மாதிரி இருக்கும். ஏன் சொல்றேன்னா அவ்வளோ நல்ல மனிதர் ஒருத்தர் ஏமாத்திட்டே இருக்காப்புல இன்னும் பொறுமையா இருக்காரு. ஏன்னா என்ன நைனா அந்த காசு நாச்சு நைனா பாரு நம்மளே அரகர சங்கரா சிரிப்பாரு. அதை முடிச்சு சார் இவர் படம் பண்ணிருக்க ப்ரொடியூசருங்களா? படம் அடுத்து படம் பண்றீங்களா சார்? உங்களுக்கு நான் இப்ப தண்ணி எல்லாம் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கங்க. என்னதான் பண்ணுவாரு? எல்லாரும் சொல்லுமாருங்க. ஆனால் பணத்தை வந்து எச்சரிக்கையா இருங்க. உங்க பாக்கெட்ல உள்ள பணத்தை அவங்க பாக்கெட்டுக்கு வர்றதுக்கு பார்ப்பாங்க. அப்போ நீங்க வந்து எச்சரிக்கையா இருந்து ஒவ்வொரு செயலும் செயல்பட்டு ஒவ்வொரு காசும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வழி வேதனை எல்லாம் தெரியும். அதெல்லாம் நீங்களாம் எச்சரிக்கையா இருந்து ஒவ்வொரு காசும் உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. அதனால நீங்க எல்லாம் எச்சரிக்கையா இருந்து பணத்தை சேமிச்சு தயாரிச்சு நல்ல வெற்றி அடைங்க. ஆண்டவன் வந்து நல்ல தொகடிக்க மாட்டாரு, நிச்சயமா நீங்க இருப்பாரு. இந்த பணத்தை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அன்புசெல்வன் சார் சொன்னாப்புல ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள்ட்ட 2 வருஷம் இருக்கு. ஆனா அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரோஜ்குமார்ங்கிறவரு, சரோஜ்குமார் அவரு சங்கரா படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு தான் எனக்கு குரு. எப்படி ஏமாத்தணும் தெரிஞ்சுக்கிட்டாரு, எப்படி வாழணும்னு நான் கத்துக்கிட்டேன். அதனாலதான் மனசு காட்சி இப்ப வந்துருக்கு. அதுல நான் ஜெயிச்சு காட்டுறேன். தேங்க்யூ பாய். நிச்சயமாக அதனாலதான் நான் சொல்றது. ஏன்னா சென்னையில வச்சு எவனிட்டு போய் கதை சொல்ல போய் சென்னையில அத்தனை பேருமே புடிச்சதே கிடையாது, ஏமாத்திரம் தான் இருக்கான். கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த மாதிரி படம் எடுக்க போங்க, அங்க படம் புடிச்செல்லாம் படம் எடுக்க வர்றாங்க. இங்கேயும் சில பேர் போய் ஏமாத்தி கூப்பிட்டு வர. அதனால இவர் சொன்ன மாரி தெளிவா நல்ல புடிச்ச எடுத்து படம் எடுத்தீங்கன்னா ஜெயிக்கலாம், நல்லபடியா ஜெயிக்கலாம். நன்றி நம்மளுடைய அருள் பிரகாசத்துக்கு. அடுத்தபடியாக திரு ஜெயசண்முகம் அவர்கள். அதே மாதிரி நிறைய பேர் ஏமாத்தி அக்ரிமெண்ட் போட்டு எல்லா பேரையும் வெளியிடலாம் வேண்டாம், இவர் மட்டும் சொல்லி அவன் சொன்னாரு. இன்னொருத்தர்